கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வேதாகமத்தை ஆதியாகமம் தொடங்கி ஒவ்வொரு வசனம் அல்லது பல வசனங்களின் தொகுப்பாக படித்து புரிந்து கொள்வது எப்படிங்கிறத தான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் பற்றி நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறத பார்க்கலாம். முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் முழுவதையும் அல்லது இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கும்போது கடவுள் உலகத்தை எப்படி படைத்தார் அப்படின்னு ஈஸியாக அல்லது எளிதாக வாசித்து கடந்துடுறோம். ஆனால் முதல் 2 வசனங்கள் மட்டுமே நமக்கு பல அரிய விஷயங்களை கூறுவதாக இருக்கிறது. ஆதியிலே என்கிற வார்த்தை என்பது காலத்தின் தொடக்கத்தை கூறுவதாக இருக்குது. நம்ம ஒரு படிப்பாக இருந்தாலும் அல்லது வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆரம்பம், முடிவு இப்படி ஒன்று இருக்கும். இந்த ஆரம்பம் என்பதை தொடங்கி வைத்தவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த வேதாகமத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆதியிலே என்கிற வார்த்தையின் மூலம் தேவன் காலத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். காலமும் நேரமும் அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். 2வது சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக உலகம் தற்செயலாக உருவாகலை. ஒரு மகா வல்லமையான படைப்பாளர் அல்லது தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சமும் மற்ற எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த சிருஷ்டிப்புங்கிற வார்த்தை. ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த்துன்னு வாசிக்கணும். அப்போ வானமும் பூமியும் கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. காலம் என்பதை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சில மொழிபெயர்ப்புகளில் ஹெவன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சங்கீதம் 19:1 கூட வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். இதே மாதிரி 1 நாளாகமம் 16:31, யோபு 14:12, அதுபோல் 2 பேதுரு வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் வானங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வானம் எவ்வளவு விரிவானது, இந்த வாஸ்ட்னஸ் ஆஃப் த ஸ்கை அது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் ஸ்கைஸ் என்று பொருள்படக்கூடிய வானங்கள் ஹெவன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆரம்பத்திலேயே தேவ ஆவியானவர் ஜலத்தை ஆகாய விரிவுக்கு மேல் உள்ள ஜலம் கீழ் உள்ள ஜலம் அப்படின்னு பிரிக்கிறதுக்கு முன்னால் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா the earth was without form and void and darkness was upon the face of the deep and the spirit of God moved upon the face of watersன்னு படிக்கிறோம். படைக்கப்பட்ட பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒழுங்கின்மை அப்படின்னு சொன்னோன்னாக்கா வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம். ஒரு துணி விரித்தது மாதிரி இல்லாமல் மிகவும் தாறுமாறாக இருந்தது. கேயாட்டிக் அண்ட் அன்இன்ஹேபிட்டபிள், அதாவது வசிக்க தகுந்த இடமாக அது இல்லை. இதைத்தான் தேவன் 6 நாட்களில் நாம் வசிக்கக்கூடிய இடமாக மிக அழகான பூமியாக நமக்கு மாற்றி கொடுத்தார். இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோன்னா, வீடு கட்டிட்டீங்களான்னா கட்டட வேலை முடிஞ்சுது, இன்னும் சில வேலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தரைத்தளத்தில் டைல்ஸ் ஒட்ட வேண்டிய வேலைகள் இருக்கலாம், ஜன்னல் கதவுகள் வைக்கணும், அதுக்கப்புறம் ஃபேன்லாம் போடணும், லைட் வைக்கணும். அது போக வீட்டிற்கு வேண்டிய எல்லா ஜாமான்களும் இருந்தால் தான் அது வீடாக இருக்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பிதா, வார்த்தை ஆகிய குமாரன், பரிசுத்தாவி 3 ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பறவை எப்படி அதனுடைய குஞ்சுகளை காப்பதற்கு கூட்டின் மேலே பாதுகாப்பாக ரெக்கைகளை விரித்து எப்படி அசைவாடி கொண்டு அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமோ, அதே போல்
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கிறார். இது ஒரு சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆழ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆழம் அப்படின்னாலே பொதுவாக தண்ணீரை தான் குறிக்கும். அது எவ்வளவு ஆழங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு மேலே இருள் வேற இருந்ததுன்னா அது எப்படி இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சூழலில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நடுவில் இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். பிரச்சனையின் ஆழம் எவ்வளவாக இருந்தாலும், அது நமக்கு ஒன்றும் தெரியாதாக இருந்தாலும் தேவன் பாதுகாப்பார் என்ற ஒரு உறுதியை இந்த வசனம் நமக்கு தருவதாக இருக்கிறது. வரும் நாட்களில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வசனமாக தொடர்ந்து வாசித்து புரிந்து கொள்ளலாம்.